நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு குரு பகவான். குரு பகவான்னா யார்? குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இடப்பெயர்ச்சி செய்வார். அதுவே நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம். முதல்ல குருங்கிறது பிரகஸ்பதி. குரு பகவான்கிறது நல்ல கிரகம். ஏன்னா நல்ல கிரகம் சொல்லலாம், சொல்கிறதுல ஒன்றும் குறையே கிடையாது. அவர் தனுசில் ஆட்சி பெறுவார், மேடத்துலேயும் ஆட்சி பெறுவார், கடகத்தில் உச்சம் பெறுவார். இது கடகத்தில் உச்சம் பெறுறார், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீச்சம் பெறுற இடங்கிறது தான் மகர ராசி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். உச்சமெல்லாம் உச்சமும் இல்லை, ஆட்சியெல்லாம் ஆட்சியும் இல்லை, நீச்சமெல்லாம் நீச்சமும் இல்லை. குரு பகவான் நல்ல கிரகம். இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க, குரு நல்லவனுக்கு நல்லவன். ஆமாம், உண்மையாலுமே லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கோ குரு பகவான் வித்தியாசமாக இருப்பார். குரு பொதுவாகவே நம்ம நினைக்கிற மாதிரி அது நல்ல கிரகம் இல்லை. ஏன்னா நீ நல்லவனாக இருந்தால் அது நல்லவனாகவும், நீ கெட்டவனாக இருந்தால் அது கெட்டவனாகவும் மாறும். இது கெட்டவனாகிறதுக்கும் நல்லவனாகிறதுக்கும் விதி தானே காரணம். நான் எப்படி காரணம்னு நீங்கள் கேட்கலாம். விதி இருக்குது, மதின்னு ஒன்று இருக்குது. தப்புன்னு உனக்கு தெரிஞ்சு செய்கிறப்பாரு அது தப்பாக எடுத்துக்கிறது தான் அந்த குரு. சரியாக வைக்கிறது தான் குரு. ஒரு ஜாதகருக்கு குரு தனியாக நிற்கக்கூடாது. இடம், பொருள், ஏவல். ஒரு குரு அதனுடைய இருக்கிற இடம், அதனுடைய பார்க்கிற பார்வை, அதனுடைய தன்மை, இது மூணும் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜாதகத்தை ஜோசியம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் நீ நேர்மையாக இருந்தால். குரு ஏன் தெரியுமா ஜோதிடத்துக்கு ஒப்பானவர் சொல்கிறாங்கன்னா, அவர் நேர்மையானவர். ஜோதிடரும் பிராமணாலும் நேர்மையானவர்கள். உண்மையாலுமே நேர்மையாக இருக்கிறதுனால தான் குருவுக்கு சமமாக சொல்கிறாங்க. குரு நீ அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. குருங்கிறது என்னன்னா நேர்மையானவன். குரு துரோகியாக இருக்கலாம், குருவே துரோகியாக இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? குரு துரோகி இருக்கலாம், குருவுக்கே துரோகம் பண்ணுறவன் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் குரு துரோகியே மாறக்கூடாது எக்காரணத்துலையும். அதுவே குரு உயர்ந்த கிரகம். குரு முக்கியமாக ஒரு 3 வேலையை செய்யும். புத்திக்கு அதிபதி குரு, புத்திரக்காரன் குரு, பூர்வ புண்ணியாதிபதி குரு. பூர்வ புண்ணியாதிபதி என்னன்னா முன் செய்த பாவ வினைகளை நிர்ணயம் பண்ணுறது குருவுக்கு இது உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, நீ செய்த பாவம் உனக்கு உன் குழந்தைங்களுக்கு சேருன்னு சொல்கிறது, அதுதான் புத்திரக்காரகன். புத்திக்காரகன். நீ பிறக்கும்போது உன்னுடைய கர்மா விதிக்கப்பட்டதை உன்னுடைய புத்தியால் மாற்ற முடியும். குரு உன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த குருவால் நீ வெற்றி அடைவாய். அந்த குருதசை வரும்போது நல்லா இருப்பார். இன்னொன்று நல்லா சொல்கிறேங்க, குழந்தைங்களுக்கு குருதசை வந்தால் அது நல்லா படிக்கும், குருபத்தி வந்தால் நல்லா படிக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு குருதசை வந்தால் நாய்படாத பாடுபடணும். அது இன்னொரு உங்களுக்கு ஒரு சில உண்மையெல்லாம் சொல்கிறேன். குருதசைங்கிறது உண்மையாலுமே நல்ல திசை கிடையாது. இது யார் வேணாலும், எந்த ஜோதிடர் வேணாலும் என்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நிச்சயமாக குருதசை நல்லது நடக்குங்கிறது பொய் பொய் பொய். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சிலாம் சும்மா. ஆனால் திசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யும். அதனால் குரு ரொம்ப நல்ல கிரகம். நீ நல்லவனாக இருந்தால், நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ, தீங்கு நினைக்கிறதோ, அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறதோ, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சிட்டு என்ன நினச்சினாவே நீ செத்த அந்த குருதசையில். குருதசை வரும்போது நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் குரு உன்னை ஒன்றுமே பண்ணார். இதுதான் குரு. வேறு எல்லாருமே குருவை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றி போடுறாங்க. குருதசை வந்தால் கொட்டு குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. எங்கே போய் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி? ஏன் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தியில் நாய்படாத பாடுபடணும். இந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது இருந்தால் குருதசை ஓடுறவங்க என்கிட்ட ரிட்டர்ன் போய் சொல்லலாம். இன்னொன்று சொல்கிறேன், குரு 3, 6, 8, 12 தனியாக இருந்தால் யோகம். வித்தியாசமான கருத்து, எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லாத கருத்து, அனுபவ கருத்து மறந்துடாது. அதே மாதிரி குரு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 தனியாக உட்காந்தா நீ அந்த திசை வந்தால் பிச்சை எடுக்கணும். புரியுதுங்களா? எல்லாருமே குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் யாருமே ஆழம் பார்க்கறது இல்லை. மேலோட்டமாக சொல்கிறதுனால ஜோசியம் பொய்யாகுது. நீ வீடியோ பார்க்குறவங்க எனக்கு தப்பு இருந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விட சொல்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜாதகம் பார்க்குறேன். ஏன்னா அனுபவம் தான் ஜோசியம் ஒழிய புஸ்தகத்தில் எந்த வாசகமும் எழுதவில்லை. அவங்க பொது பலன் தான் சொல்லியிருக்கிறாங்க.
ஒரு குரு நல்லவன் சொல்லியிருக்கிறான், அவனை ஒருத்தன் அடிக்க வந்தால் அந்த குரு நல்லவனா? அடி வாங்குவானா? திருப்பி அடிக்கும். நீ நல்லவனாக இருந்தால் குரு நல்லவன், நீ கெட்டவனாக இருந்தால் குரு. அதே மாதிரி புத்திரக்காரகன் குரு, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. குரு உனக்கு நல்லா வலுத்திருந்து கெடாமல் இருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் நிறையா கிடைக்கும். அந்த குரு ஐந்து குடையனோட சம்மந்தப்பட்டு 5ஆம் இடத்தில் இருந்தால் அதுக்கு பலன். அந்த பலனே உனக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை புத்திரத்தை கொடுக்கும். புத்திரக்காரகன் தான் குரு, புத்திக்காரகன் குரு, பூர்வ புண்ணியாதி குரு. நீ செஞ்ச புண்ணியத்தை நிர்ணயம் பண்ணுறவன் குரு, பாவத்தை நிர்ணயம் பண்ணுறவன் சனி. தர்மக்காரகன் குரு, கர்மக்காரகன் சனி. தர்மம் பண்ணவங்களாம் இந்த குரு கிட்ட தப்பிச்சுக்கலாம், கர்மம் பண்ணவங்களாம் சனிக்கிட்ட மாட்டிக்குவான். கர்மம்னா பாவம். புண்ணியத்துக்கு பிறந்தவனுக்கு தான் குரு வலுத்திருக்கும், பாவத்துக்கு பிறந்தவனுக்கு சனி வலுக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். தர்மம், கர்மம், தானம், மோட்சம். அதனால தான் குருவும் இதுவும் உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நிலை வர்றதுக்கு இதுக்கெல்லாம் குருவே காரணம். அதே மாதிரி நீங்கள் இந்த குருவுடைய வலு கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, இல்லை புத்தி கெட்டவங்க, குடும்பத்தில் குழப்பம் உள்ளவங்க, இவங்களாம் தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. ஏன் தட்சிணாமூர்த்தி வழிபட சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க. தட்சிணாமூர்த்திக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயம் நீங்கள் கேட்கலாம். குரு பகவான் நவகிரகத்தில் தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரனுடைய மறு வடிவம். எப்படி இறைவன் தவநிலையில் இருக்கிறான். குருதசை வந்தால் அமைதியாகும். தவநிலையில் இருந்தாலும் இந்த குருதசையோ குரு புத்தியிலையோ இல்லை குருபேட்சியிலையோ இதை வீழ்த்தி வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.